ஓகே, நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி பல பேர் பல விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க சார். அக்யூபஞ்சர் சிகிச்சை முறை நிறைய வகைகள் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிறக்கும் போது ஒரு சில குறைபாடுகள் இருக்கு குழந்தைகளுக்குன்னா அதை எப்படி குணப்படுத்தலாம்? இந்த கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸில், அதாவது குழந்தைகள் பிறக்கும் போதே இருக்கக்கூடிய பாதிப்புகளில் மிக முக்கியமானது வந்து செரிப்ரல் பால்சி, இன்னொன்று ஆட்டிசம். அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள், சில உறுப்பு குறைபாடுகள் இருக்கலாம். பார்வை இல்லாத குழந்தைகள், காது கேட்கும் திறன் இல்லாமல் இருக்கிறது, வளர்ச்சி பாதிச்சிடுறது, இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிறக்கும் குழந்தைகள் நோயோடு பிறக்கிற அந்த விகிதாச்சாரம் இப்போ அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருந்தாலும் நம்முடைய அடிப்படை வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணம்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு பிறவி கோளாறுகளில் செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம் அப்படிங்கிற இரண்டு நிலைகளுக்குமே வந்து அக்யூபங்க்சர் பெரிய அளவில் உதவி பண்ணுது. மற்ற மருத்துவ முறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மருத்துவ முறையில் கிடைக்கக்கூடிய நிவாரணம் பெட்டராக இருக்கும். அதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ரெண்டாவது, குழந்தை பிறந்ததிலிருந்தே நம்ம மருந்துகள் மூலமாக சிகிச்சை வழங்கும் போது அது சில பாதிப்புகளை உருவாக்கிட்டே போகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ட்ரக் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கும் மிகப்பெரிய அளவில் நிவாரணம் பெறுவதற்கும் பிறவி கோளாறுகளுக்கு அக்யூபங்க்சர், குறிப்பாக பிரானிக் அக்யூபங்க்சர் மிகச்சிறந்த சிகிச்சை முறை.